ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர்திருடிகளே சரணம். 2024 வருஷம் ரிக்வேதம் மற்றும் யஜுர்வேத உபாகர்மா ஆவணியவிட்டம் ஆகஸ்ட் 19 திங்கட்கிழமை வருகிறது. அதுபோல் சமவேத உபாகர்மா ஆவணியவிட்டம் செப்டம்பர் மாதம் 5 வியாழக்கிழமை வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளவும். ஆனால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஆகிய மூவருக்கும் காயத்ரி ஜபமானது ஒரே நாள்தான். அதாவது ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமை காயத்ரி ஜபம் பண்ண வேண்டும். மந்திர தந்திரங்கள் ரிக்வேதம் தனி, யஜுர்வேதம் தனி, சாமவேதம் தனியாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் வித்தியாசப்படுகிறது. ரிக், யஜுர் மற்றும் சாமவேத உபாகர்மா வீடியோ தனித்தனியாக வெளியிடப்படுகிறது. வீடியோ பார்த்து எளிதாக நீங்கள் உபாகர்மா பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரை அதாவது 19 திங்கட்கிழமை வரக்கூடிய யஜுர்வேத உபாகர்மா ஆவணியவிட்ட மந்திர தந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை நன்கு ஒரு முறை 2 முறை பார்த்து ஆவணியாவட்டம் என்று பண்ணிக்கொள்ளவும். இத்தோடு ஆவணியாவட்டத்திற்கு மறுநாள் வரக்கூடிய காயத்ரி ஜபம் மந்திர தந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் பார்த்து பண்ணிக்கொள்ளவும். ஆவணியாவட்டம் என்பது நமக்கு நாமே ஒரு புரித தன்மையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இந்த ஆவணியாவிட்ட அனுஷ்டானம் சில அம்சங்களை கொண்டிருக்கிறது. முதலிலே யஜ்ஞோபவீதம், அதாவது பூணல் போட்டுக்கொள்வது. இரண்டாவதாக காமோகார்ஷி ஜபம் என்று சொல்லக்கூடிய ஜபத்தை செய்ய வேணும். மூணாவது நம்முடைய முன்னோர்களான ரிஷிகளுக்கு நாம் செய்யும் ஒரு மரியாதை, இது காண்டரிஷி தர்ப்பணம். அதற்கு பின்னாலே வேத ஆரம்பம் என்று வேதங்களை உச்சரிப்பது. பின்னாலே சமிதாதானம் என்று சொல்வார்கள். பிரம்மச்சாரிகள் காலையிலும் மாலையிலும் செய்ய வேணும். அதற்கு பின்னாலே அக்னி பிரதிஷ்டை என்று நாம் அந்த அக்னியை வளர்த்து செய்யக்கூடிய ஒரு அனுஷ்டானம். இப்போ இருக்கிற காலகட்டத்திலே இயந்திர வாழ்க்கையிலே நாம் அக்னி பிரதிஷ்டை எல்லாம் செய்ய முடியாமல் போகிறது. வாத்தியார் கிடைக்காத காலங்களிலே நாம் முடிந்தவரை எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து இந்த ஆவணியாவட்டத்தினுடைய அந்த புனிதத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம்தான் நமது குறிக்கோளாக இருக்க வேணும். இப்போ தேவையான சாமான்கள் பார்க்கலாம். ஒரு மணப்பலகை, பூணல், பிரம்மச்சாரிக்கு ஒத்த பூணல், கிரகஸ்தாளுக்கு ஒரு ஜோடி பூணல், அப்புறம் தாம்பாளம் 1, எள் அரிசி கலந்தது ஒரு கப்பில் அல்லது ஒரு ஆளில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன டம்ளர் ஆசமனம் பண்ண மட்டும் தனியாக. அடுத்து பெரிய டம்ளர் 1 தர்ப்பணம் பண்ணுவதற்காக. ஒரு சொம்பில் தீர்த்தம் வைத்துக்கொள்ளவும். 2 வில் பவித்திரம் 1, ஆசனம் போட்டுக்கொள்ள 2 புல் வேணும். 2 புல் கையில் எடுத்துக்கொள்ள. தலைக்கு குளித்துட்டு ஸ்நானம் செய்துவிட்டு சுத்தமாக ஒரு பட்டு வேஷ்டி இருந்தால் உடுத்திக் கொள்ளுங்கள். உத்திரியத்தை மேலே கட்டி கொள்ளுங்கள். முதல்ல கிழக்கு பக்கமாக டுவர்ட்ஸ் ஈஸ்ட் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்துட்டு முதல்ல ஆச்சமனம். அந்த ஆச்சமனம் பண்ணுற போது பவித்திரத்தை போட்டுக்கூடாது, பக்கத்தில் இருக்கட்டும். ஆச்சமனம் பண்ணுங்கள். இப்போது அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா, விஷ்ணவே நமஹா, மதுசூதாய நமஹா, திரிவிக்ரமாய நமஹா, வாவனாய நமஹா, ஸ்ரீதராய நமஹா, ரிஷிகேசாய நமஹா, பத்மநாபாய நமஹா, தாமோதராய நமஹா. ஆச்சமனம் முடிஞ்சது. அடுத்ததாக அந்த 2 புல் பவித்திரத்தை எடுத்து வலது கை மோதிர விரலில் போட்டுக்குங்கோ. அந்த தனியாக இருக்கிற 2 புல்லை எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து எடுக்கிக் கொள்ளுங்கள். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹா, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓஹம் சத்யம் தத்சபுதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத் ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். கையை கூப்பிக்கொண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்ய ஸ்மிருதபத்ராத்யாஹ பாரிஷக்த்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே சொல்லிக்கொண்டு அடுத்தது ஹரிஹி ஓம். அதாவது இடது கை மேலே வலது தொடையிலே வைத்துக்கொள்ளு சொல்ல வேண்டிய மந்திரம். ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதா மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணுராஜ்ஞா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः தீத பிராப்தே ஸ்ரீ வேதவராகல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்போர்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோः தக்ஷிணே பாஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே விவாரிகானாம் षष्टि संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे
பௌர்ணமாஸ்யாம் சுபதிதௌ இந்துவாசரயுக்தாயாம் ஸ்ரவண நட்சத்திர தத்துபரி சவிஷ்டா நட்சத்திரயுக்தாயாம். காத்தால 9 மணிக்கு மேலே அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது. ஆகையால் ஸ்ரவண நட்சத்திர தத்துபரி சவிஷ்டா நட்சத்திரயுக்தாயாம் ஸ்ரீவிஷ்ணுயோக ஸ்ரீவிஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண வசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் பௌர்ணமாஸ்யாம் சுபதிதௌ ஸ்ரீ பகவதாஜ்ஞா கைங்கரியம் கைங்கரியம். ஏற்கனவே பூனல் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பூனலை நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. பிரம்மச்சாரிக்கு ஒரே ஒரு பூனல், கிரகஸ்த ஆளுக்கள் 2 பூனல். ஸ்ரீ பகவதாஜ்ஞா கைங்கரியம் சௌதஸ்மார்த்த விதி விகித நித்திய கர்ம அனுஷ்டான யோகிதா சித்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே என்று ஒரு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு கையில் 2 இடுக்குப்பல் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வடக்கு பக்கம் போட்டுருங்கோ. பவித்திரம் அப்படி இருக்கட்டும். மந்திரம் சொல்லுங்க. யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷிகி தலையை தொட்டுக்கணும். திருஷ்டுப் சந்தகா மூக்கு பக்கத்தை தொட்டுக்கோ. பரமாத்மா தேவதா மார்பு. யஜ்ஞோபவி தாரணே விநியோகா. பூனல் மேல் பக்கம் பிரம்ம முடிச்சு இந்த கையில் விரலில் இப்படி மாட்டி வலது கையில் மேலே இருக்கணும். இடது கையில் பூனலுடைய அடிப்பாகம் இருக்கணும். கீழே அமைத்து பிடித்து கொண்டு மந்திரம் சொல்லணும். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜகா. புனல் போட்டுங்க. யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜகா. நமக்கு நல்ல பலம் கொடுக்கறது மந்திர ரக்ஷைன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி மந்திர ரக்ஷையாட்டும் இந்த ஹோலி த்ரெட். இது இஸ் நாட் an ordinary thread, it's a holy thread that will protect our whole body, that will protect our body from ailments and atrocities also. பிரம்மச்சாரிக்கு அவ்வளோதான். கிரகஸ்த ஆளுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு புனல் போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி திரும்ப சொல்லணும். அதை இது கிரகஸ்தாலம் மட்டும், பிரம்மச்சாரி கிடையாது. மறுபடியும் பிராணாயாமம் பண்ணுங்க. அடுத்தது சொல்லுங்க. ஸ்ரீ பகவதாஜ்ஞா கைங்கரியம் சௌதஸ்மார்த்த விதி விகித நித்திய கர்மானுஷ்டான யோகியதா சித்தியர்த்தம் திதீய யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷிகி தலைமையில, திருஷ்டுப் சந்தகா மூக்கில், ஸ்ரீ பரமாத்மா தேவதா நெஞ்சில், யஜ்ஞோபவீத தாரணே விநியோகா. 2வது புனல் கையில் எடுத்துக்கோ. அதே மாதிரி வலது கை மேலே பிரம்ம முடிச்சிருக்கணும். இடது கை கீழே தரையை தொடணும். மந்திரம் சொல்லுங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜகா என்று புனலை போட்டுக்கணும். போட்டுண்டு பவித்திரத்தை கையில் உள்ள பவித்திரத்தை எடுத்து காதில் வச்சுக்கோ. ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனம் முடிஞ்சது. ஆய நமஹ சொல்லிட்டு பழைய பூனலை கழட்டணும். அதுக்கு முன்னாடி மந்திரம். உபபீதம் பின்னதந்தும் ஜீரணம் கஸ்பல தோஷிதம் விஸ்ருஜாமி ஜலே பிரம்ம வர்ச்சசோ தீர்காயுரஸ்துமே. புதுசாக போட்ட பூனலை கட்டிடாதீங்கோ. அந்த பழைய பூனலை பார்த்து அதை எடுத்து ஒரு வடக்கு பக்கமாக போட்டுரும். இப்போது யஜ்ஞோபவீதம் முடிஞ்சது. இப்போ பூனல் போட்டுண்டாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா காமோகார விஷயத்து மந்திரம் பண்ணணும். மறுபடியும் ஆச்சமனம் பண்ணுங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. கையில் அந்த விரலில் இடுக்கிக் கொள்ளுங்கள். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹா ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓஹம் சத்யம் தத்சபுதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். கையை கூப்பிக்கொண்டு ஸ்ரீ பகவதாஜ்ஞா கைங்கரியம் தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாயோ சஜ்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம் அஷ்டோத்திர சகஸ்ர சதசங்கியா காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் மந்திர ஜபம் கரிஷ்யே. காமோகாட்சி மந்திரத்தை 1008 சொல்லலாம். முடியவில்லை என்றால் 108 சொல்லணும். ஜபம் பண்ணணும். என்ன மந்திரம்?
காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நமः. காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நமः. காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நமः. அதாவது காமம் நம்முடைய ஆசைகளானது நம்மளை தூண்டிவிட்டு பாவங்கள் செய்ய வைக்கிறது. அதே போன்று குரோதங்கள் நமது கோபமானது நம்மளை தூண்டிவிட்டு பாவங்களை செய்விக்கிறது. அடியேன் நான் எதுவும் செய்யவில்லை, ஆகையினாலே பகவானே என்னை க்ஷமித்தருள வேணும், மன்னிக்க வேணும் என்று சொல்ல வேண்டிய ஒரு மன்னிப்பு மந்திரம்தான் இந்த காமோகார்ஷி மந்திரம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாம் மன்னிப்புக்கு ஒரு மந்திரம்தான் இந்த காமோகார்ஷி மன்யுரகார்ஷி நமோ நமஹ என்னும் மந்திரம். 1008 தடவை சொல்லலாம், 108 சொல்லலாம், முடியாவிட்டால் 28வது சொல்லி இதை பூர்த்தி செய்யவும். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா, விஷ்ணவே நமஹா, மதுசூதாய நமஹா, திரிவிக்ரமாய நமஹா, வாவனாய நமஹா, ஸ்ரீதராய நமஹா, ரிஷிகேசாய நமஹா, பத்மநாபாய நமஹா, தாமோதராய நமஹா. ஆச்சமனம் முடிஞ்சது. அடுத்ததாக ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹா, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓஹம் சத்யம் தத்சபுதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். கையை கூப்பிக்கொண்டு இப்போ காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா பூனை 2 பிரம்ம முடிச்சும் ஒன்று சேர்த்துக்குங்கோ. ஒன்று சேர்த்துட்டு மாலையாக போட்டுக்கொள்ள வேண்டியது. 2 பிரம்ம முடிச்சும் நமது உள்ளங்கைக்கு நடுவிலே வரணும். கை வச்சுட்டு இப்போ பக்கத்தில் அரிசி எள் இருக்கு இல்லையா, இன்னொருத்தர் பக்கத்தில் வச்சுருக்கலாம். இன்னொருத்தர் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாருன்னா அவளை கையில் தீர்த்தத்தை விட சொல்லலாம். அவளுக்கு உதவிக்கு ஆளே இல்லையா, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. படத்தில் காட்டுற மாதிரி ஒரு கப்புலையோ ஒரு டம்ளையோ அப்படி பிடிச்சிக்குங்க. அந்த வெள்ளும் அரிசியும் கலந்ததற்கு இல்லையா, அது உள்ளங்கையில் வச்சுட்டு பிரம்ம முடிச்சு அதுக்குள்ளே இருக்கணும். பிரம்ம முடிச்சு மேலே அந்த நீர் ஜலமானது விழ வேணும். 3 முறை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நீரை அந்த ஜலத்தை விட வேணும். வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டியது. முதல்ல பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி. அடுத்தது சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி. அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி. விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி. சாகம் ஹிதர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, சாகம் ஹிதர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, சாகம் ஹிதிர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி. யாகுஹீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, யாகுஹீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, யாகுஹீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி. வாருணீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி. அடுத்ததாக பிரம்மாண ஸ்வயம்போம் தர்ப்பயாமி. இது மாத்திரம் கையை உயர்த்தி கொண்டு பண்ண வேண்டும். படத்தில் காட்டியபடி கையை உயர்த்தி கொண்டு 3 முறை தர்ப்பிக்க வேண்டும். பிரம்மாண ஸ்வயம்போம் தர்ப்பயாமி, பிரம்மாண ஸ்வயம்போம் தர்ப்பயாமி, பிரம்மாண ஸ்வயம்போம் தர்ப்பயாமி. மற்றதெல்லாம் பழையபடியே. சதசஸ்பதியும் தர்ப்பயாமி, சதசஸ்பதியும் தர்ப்பயாமி, சதசஸ்பதியும் தர்ப்பயாமி. இது நவகாண்டரிஷி தர்ப்பணம்னு பேர். பெரியோர்கள் எல்லாம் மேற்கொண்டு சில மந்திரங்களை சொல்கிறார்கள், அதையே நாம் தொடர்ந்து செய்யலாம். ரிக்வேதம் தர்ப்பயாமி, ரிக்வேதம் தர்ப்பயாமி, ரிக்வேதம் தர்ப்பயாமி. யஜுர்வேதம் தர்ப்பயாமி, யஜுர்வேதம் தர்ப்பயாமி, யஜுர்வேதம் தர்ப்பயாமி. சாமவேதம் தர்ப்பயாமி, சாமவேதம் தர்ப்பயாமி, சாமவேதம் தர்ப்பயாமி. அதர்வணவேதம் தர்ப்பயாமி, அதர்வணவேதம் தர்ப்பயாமி, அதர்வணவேதம் தர்ப்பயாமி. இதிகாச புராணம் தர்ப்பயாமி, இதிகாச புராணம் தர்ப்பயாமி, இதிகாச புராணம் தர்ப்பயாமி. கல்பம் தர்ப்பயாமி, கல்பம் தர்ப்பயாமி, கல்பம் தர்ப்பயாமி. இதோட முடிஞ்சது. இது காண்டரிஷி தர்ப்பணம்னு பேர். இது தர்ப்பணம் முடிஞ்சது. அப்புறம் தகப்பனார் இல்லாதவர்கள் மாத்திரம் தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம், பூனலை இடது போட்டுங்க. அடுத்தது அவர்கள் மாத்திரம் தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம், பூனலை இடது போட்டுங்க. அடுத்தது பிராச்சீன பண்ணிக்குங்க. பூனலை பண்ணிட்டு மந்திரம் சொல்லுங்க. சோம பித்ருமான்யமஹ அங்கிரஸ்வான் அக்னிஹவ்ய வாகனாதையே பிதரஹ தான் பித்ரூன் தர்ப்பயாமி. மந்திரம் சொல்லி 3 தரம் ஜலம் சேர்க்க வேண்டியது. தான் பித்ரூன் தர்ப்பயாமி, தான் பித்ரூன் தர்ப்பயாமி. சர்வான் பித்ரூன் தர்ப்பயாமி, சர்வான் பித்ரூன் தர்ப்பயாமி, சர்வான் பித்ரூன் தர்ப்பயாமி. சர்வ பித்ருகணான் தர்ப்பயாமி, சர்வ பித்ருகணான் தர்ப்பயாமி, சர்வ பித்ருகணான் தர்ப்பயாமி. அடுத்தது
சர்வபித்ரு கணபத்னீ தர்ப்பயாமி. சர்வபித்ரு கணபத்னீ தர்ப்பயாமி. சர்வபித்ரு கணபத்னீ தர்ப்பயாமி. இது பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் பூனலை வலப்பக்கம் போட்டுங்கோ, உபபீதம் பண்ணிக்குங்கோ, பவித்திரத்தை அவுத்துருங்கோ, ஆச்சமனம் பண்ணுங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனம் முடிஞ்சது. அடுத்ததாக பண்ணிட்டு கையில் ஜலம் எடுத்துங்க, கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வாபாத் கரோமேத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சுத்தமான இடத்துல அப்படி கீழே விட்டுருங்கோ. சேவிச்சுட்டு கையை கூப்பிங்கோ. இது ஆரம்பம் என்று சொல்லி 4 வேதங்களையும் உச்சரிப்பது. நானும் கையை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது. ரிஹி ஓம் அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம். ஹரிஹி ஓம். ஹரிஹி ஓம் யுஷேத்வோர்ஜேத்வா வாஜவஸ்தோ பாஜவஸ்த தேவோ வஸ்ஸவிதா பிரார்ப்பயத் ஸ்ரேஷ்டதமாய கர்மணः. ஹரி ஓம். ஹரிஹி ஓம் அக்னாயாகிவீதயே கிருணானோ ஹவ்யதாதயே நிகோதாதத்சி பர்கிஷீ. ஹரிஹி ஓம். ஹரிஹி ஓம் சன்னோ தேவீரபிஷ்டய ஆபோ பவந்து பீதயே சய்யோர்பிஸ்ரவந்து நः. ஹரிஹி ஓம். ஓமித்யக்ரே வியாகரேத் நம இதி பశ్చాத் நாராயணாயேத்யுபரிஷ்டாத் ஓமித்யேகாக்ஷரம் நம இதி द्वे அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாக்ஷராணி. ஏதத்வை நாராயணஸ்யாஷ்டாக்ஷரம் பதம் யோக வை நாராயணஸ்யாஷ்டாக்ஷரம் பதமத்யேதி அனுபப்ருவ சர்வமாயுரேதி. விந்ததே பிராஜாபத்யம் ராஜஸ்போஷம் கௌபத்யம் ததோ மிருதத்வமஷ்ணுத இதி யஜேவம் வேத இத்யுபனிஷத். ஹரிஹி ஓம். தேவையான சாமான்கள் 2 புல்லால் செய்த ஒரு பவித்திரம், ஆசனமாக போட்டுக்கொள்ள 2 தர்ப்பப்புல்லு, அதோடு பவித்திரத்தோடு இடுக்கிக் கொள்வதற்கு 2 புல்லு மற்றும் ஆச்சமனம் பண்ணுவதற்கு ஒரு டம்ளரில் தீர்த்தம். இவ்வளவுதான் தேவை. விலைக்கு குளிக்க வேணும். சுத்தமாக ஒரு வேஷ்டியை உடுத்திக் கொள்ள வேண்டும். மேலே ஒரு உத்திரியத்தை உடுத்தி கொண்டு செய்ய வேண்டிய விஷயம். கிழக்கு பார்த்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் உட்காரணுங்க. உட்கார்ந்துட்டு முதல்ல ஆச்சமனம். அந்த ஆச்சமனம் பண்ணுற போது பவித்திரத்தை போட்டுக்கூடாது, பக்கத்தில் இருக்கட்டும். ஆச்சமனம் பண்ணுங்கள். இப்போ அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனம் முடிஞ்சது. அந்த 2 புல் பவித்திரத்தை எடுத்து வலது கை மோதிர விரலில் போட்டுக்குங்கோ. அந்த தனியாக இருக்கிற 2 புல்லை எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து எடுக்கிக் கொள்ளுங்கள். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹா, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓஹம் சத்யம் தத்சபுதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்ஸோரோம். கையை கூப்பிக்கொண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்ய ஸ்மிருதபத்ராத்யாஹ பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே சொல்லிக்கொண்டு அடுத்தது ஹரிஹி ஓம். அதாவது இடது கை மேலே வலது தொடையிலே வைத்துக்கொண்டு சொல்ல வேண்டிய மந்திரம். ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணுராஜ்ஞா
प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः दीतप्राप्ते श्रीवेदवराकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिकानां षष्टिसंवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे प्रथम्यायां सुपतितौ भौमवासयुक्तायां श्रविष्ठा नक्षत्र तत्तुपरि शतभिषक् नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्ण शुभयोग शुभकर्ण एवं गुण विशेषविशिष्टायाम् अस्यां वर्तमानायां प्रथम्यायां सुपतितौ श्रीभगवदाज्ञा कैङ्कर्यं नित्यादीत प्रायश्चित्तार्थं संवत्सर प्रायश्चित्तार्थं अष्टोत्तर सहस्र शतसंख्या गायत्री महामंत्र जपம் करिष्ये. கையில் 2 இடுக்கு புல் வச்சிருக்கேன் இல்லையா, அதை வடக்கு பக்கம் போட்டுருங்க. பவித்திரம் அப்படி இருக்கட்டும், பவித்திரம் மாத்திரம் இருக்கட்டும். இங்கே மேலே உத்திரியத்தை போர்த்தி கொண்டு ஜபம் பண்ண வேண்டும். காயத்ரி ஜபம் மந்திரம் சொல்கிறேன். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இப்படி 108 தரம் 1008 செய்யணும். முடியாத பட்சத்திலே 108. இதை கண்டிப்பா பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்குள்ள குறைக்க வேண்டாம். சொல்லி இப்போ பவித்திரத்தை எடுத்து காதில் வச்சுக்கோங்க. ஆச்சமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனம் பிடிச்சது. மறுபடியும் பவித்திரத்தை போட்டு காயேன வாச்சா சொல்லணும். இட்டு கையில் ஜலம் எடுத்துக்கும் கொஞ்சம். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வாபாத் கரோமேத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சுத்தமான இடத்துல அப்படி கீழே விட்டுருங்கோ. இப்போ பவித்திரத்தை கையிலேருந்து எடுத்து முடிச்ச ஊற்றுருங்கோ. ஊற்றுட்டு ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனம் பிடிச்சோம்.